பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கெல்லாம் குடும்பத்துக்குள்ள உறவுகள் இருப்போம் இல்லைங்களா? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி உறவுகள் இருப்பாங்க. இவங்களுக்கு கடையில் ஏதோ ஒரு சொத்து இடம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலர் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, அதை யாருக்குமே பகிர்ந்து கொடுக்காம ஒண்டியாக தானே அனுபவிக்கணும் அப்படின்னு எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. பணம், பொருள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி 4 பேருக்கு 3 பேருக்கு உண்டான பாகத்தை ஒரே ஆளாக சுயமாக அபகரித்து வஞ்சித்து எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒருவருக்குள்ள ஒருவர் பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கும். அந்த பணத்தை ரொம்ப வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் கொடுக்காம தரேன்னு சொல்லியே அவங்கள ஏமாத்திட்டு இருப்பாங்க. அவங்க அநியாய வட்டிக்கு விடுறவங்க, நகை அதாவது பொருள், மற்றவர்களுடைய பொருளை இச்சித்து அதனால் பாதிக்கப்பட்டவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கங்க. நல்லா ஒன்று கேட்டுக்குங்க, கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை வச்சு சந்தோஷமாக வாழுங்க. இன்னொருத்தவங்களுடைய பொருளோ இன்னொருத்தவங்களுடைய இடத்துல ஒரு அடி கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும், அவங்க இங்கே இல்லையே, அவங்க இந்த ஊர்லேயே இல்லை வெளியூரில் இருக்காங்க, அவங்க நல்லா தானே இருக்காங்க, நான் தான் எதுவுமே இல்லாமல் இருக்கேன், நான் தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்கக்கிட்ட பேசி எப்படியோ நயமாக வஞ்சகமாக பேசி ஒருத்தனா அனுபவிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் இங்கேருந்து இந்த உலகத்தை வாழ்ந்துட்டு போயிடலாம். உங்களுக்கு அடுத்த தலைமுறை இருக்காங்க இல்லைங்களா, உங்களுடைய சந்ததி, அவங்களுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாழ்ந்துட்டு போயிடுவீங்க. நீங்கள் செஞ்ச விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்துக்குமே கர்த்தர் கணக்கு கேட்பார். அதனால் யாருடைய பொருளோ இடமோ பணமோ சொத்துக்களையோ எதையுமே அபகரிக்காதுங்க. கடவுள் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை வச்சு சந்தோஷமாக வாழுங்க. அதுதான் ரட்சிக்கப்பட்டவர்கள். உண்மையாக ரட்சிக்கப்பட்டவங்க இதுக்குள்ளே போக மாட்டாங்க, விட்டு கொடுத்துருவாங்க. எல்லாத்துலேயும் விட்டுட்டு நீ எடுத்துக்கப்பான்வாங்க. ரட்சிப்பில்லாதவங்க இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் வெளியில் ரட்சிக்கப்பட்டதுன்னு சொல்லிப்பாங்க, அவங்க ரட்சிக்கப்படலை, தன்னைத்தானே ஏமாற்றிப்பாங்க, எல்லாமே செஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி செய்யாமல் கர்த்தர் நமக்கு கொடுத்ததை வச்சு சந்தோஷமாக இருங்க. பிரைஸ் தி லார்ட்.